தம்பி நீங்க மூச்சுக்கு 300 வாட்டி தம்பி, தம்பின்னு சொல்லிட்டு சீமான் வந்து நீங்க எவ்வளோ கதறி, எவ்வளோ பேசினாலும் செல்ஃப் எடுக்கல பார்த்தீங்களா? எடுக்கலைல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னுடைய எதிரி திமுக ஓகே. தான். நான் பிஜேபியோடு களம் கோர்க்கப் போவதில்லை. நீங்களும் எங்களுடைய எதிரி தான்றத ரொம்ப பட்டவத்தமா சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஓகே. இத சொன்னது மட்டும் இல்லாம, செத்துப்போன விலங்குகளையோ, சின்ன விலங்குகளையோ நாங்கள் ஒருபோதும் வேட்டையாடுவது கிடையாது. கன்சிடரே பண்றது இல்லன்னும் பொழுது, ஏற்கனவே பெண்களே வந்து தமிழ்நாட்டுல புலிய வந்து மொறத்தால அடிச்சு விரட்டுன வரலாறு இருக்கும் பொழுது, இந்த முறையும் அதான் நடக்க போகுதுன்னும் பொழுது, நான் ஏன் அத பத்தி கேர் பண்ணணும்? எனக்கு என் மக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த மக்களை காப்பாற்றணும்னா யார்ட்டருந்து காப்பாற்றணும்? யார் இங்க பேராபத்தா இருக்கிறார்? அவன தான் நான் எதிர்க்கிறேன். இதுல நீங்க 1008 விமர்சனம். என்னது? ஆணவ படுகொலை பற்றி அவர் பேசல. இந்த விமர்சனம் தானே இருக்கு. ம். இத நீங்களும் கேள்வி வைக்க ரெடியா தானே இருந்தீங்க? எஸ். இருக்கு இல்லையா? நிச்சயமா. உங்க மைண்ட்ல இருக்குல்ல அந்த கேள்வி இருக்குல்ல? எனக்கு தெரியும். ஏன்னா, நீங்கள் அந்த விமர்சனத்த வைக்க தயாரா இருக்கும் பொழுது, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சியில இதுவரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருப்பது இந்த ஆட்சி தான். அப்போ எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றக்கூடிய இந்த பிரச்சனையை நான் மொத்தமா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறது திமுக தான்னும்போது, இத முடிச்சுட்டாலே எல்லா பிரச்சனைக்கும் முடிவுன்னும் பொழுது, தனித்தனியா அட்ரஸ் பண்ணி, சரி இத்தன தலைவர்கள் தனித்தனியா அட்ரஸ் பண்ணி தீர்வு வந்துதா? இதுவரைக்கும் ஆணவ படுகொலை நம்ம பார்க்கிறோம். திமுக, அதிமுக 2 ஆட்சி காலத்திலயும் பார்த்துக் கொண்டே இருக்கிறோமே தவிர, எல்லாம் அறிக்கை குடுத்து கண்டனம் பண்ணி சும்மா பேரளவுல செஞ்சதுக்கு அப்புறம் தீர்வு எட்டப்படணும் பொழுது, ஓகே. தீர்வுக்கு ஒரே வழி இந்த ஆட்சியை இங்கிருந்து தூக்குறது. இந்த தூக்கிட்டு நம்ம வரும்பொழுது, நின்று பிற கட்சிகளுக்கும் நெருக்கடி ஏற்படுத்துவது, நான் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காகத்தான் வந்தேன். ஏன்னா, நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் மக்கள் வீட்டுக்குள்ள போணும். நான் எல்லார் வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லும்போது, ஆப்வியஸ்லி அவர் சொல்றது அந்த லைன் இஸ் ஓகே. ஆல்வேஸ் எ லைன்.